வாங்க ஒரு அட்டகாசமான கதைக்குள்ள போகலாம். ஒரே ஒரு மனுஷன் ஒரு காலியான மேடையில நின்னு ஒரு பஸ் நிறைய விதவிதமான கலர்ஃபுல்லான கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்து ஒரு தேசத்தையே எப்படி திரும்பி பார்க்க வச்சார்னு தெரிஞ்சுக்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு நடிகர் நம்ம கண் முன்னாடியே உருமாறுறாரு. அவரே டிரைவர், அவரே கண்டக்டர், அவரே கடுப்புல இருக்கிற பயணிகள், அவரே வம்பு பண்ற சின்ன பசங்க, ஒரு பஸ் பயணத்தோட அந்த கலகலப்பான உலகத்தையே கண் முன்னாடி கொண்டு வராரு. அதுதாங்க அண்ணன் ரை. அவர் செஞ்ச இந்த கலைக்கு பேரு தான் தனி நடிப்பு. அதாவது ஒரே ஆள் மேடையில நின்னு பல கேரக்டரா மாறி முழு கதையும் சொல்றது. இங்க உங்க கற்பனை தான் பெரிய ஸ்பெஷல் எஃபெக்ட். சரி, இந்த அற்புதத்தை பண்ணுன அந்த மேதை யாரு? அந்த மேதையோட பேரு KS பாலச்சந்திரன். இவர் வெறும் ஒரு கலைஞர் மட்டும் இல்ல, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இரட்டை வாழ்க்கை வாழ்ந்தவர். வாங்க அவரை பத்தி பார்க்கலாம். காலையில பாத்தீங்கன்னா அவர் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர். ஃபைல்ஸு கணக்கு வழக்குன்னு ரொம்ப சீரியஸா இருப்பாரு. ஆனா சாயங்காலம் ஆச்சுனா போதும், அவர் டோட்டலா வேற ஒரு மனுஷன். அவரோட உயில், மூச்சு, ஆர்வம் எல்லாமே கலை உலகத்துல தான் இருந்துச்சு. அவரோட கலைப்பயணம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. முதல்ல ஒரு எழுத்தாளரை ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ரேடியோவுக்குள்ள வந்து தன்னோட குரலை வச்சே ஒரு உலகத்தையே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. ரேடியோ நாடகங்கள்ல அவர்தான் கிங்கு. அந்த அனுபவம் தான் பின்னாடி மேடையில் அவர் கலக்கிறதுக்கு ஒரு சரியான வார்ம் அப் மாதிரி இருந்துச்சு. அதான் சொன்னேனே, ரேடியோ அனுபவம் அவருக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுத்துச்சு. நம்ம மனசுக்குள்ளேயே காட்சிகளை ஓட வைக்கிற அந்த வித்தையில அவர் ஒரு மாஸ்டர். அதனாலதான் அன்னை ரைட் அவ்வளோ தத்ரூபமா உயிரோட்டமா இருந்துச்சு. இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இந்த நாடகம் சும்மா ஒரு கலை நிகழ்ச்சியா மட்டும் நடக்கல. அது நடந்த நேரம், இடம், சூழல் எல்லாமே ரொம்ப முக்கியம். ரொம்ப டென்ஷனான ஒரு வரலாற்று சூழல்ல தான் இது மேடை ஏறுச்சு. 1974ல யாழ்ப்பாணத்துல உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்த ஏற்பாடு செஞ்சாங்க. ஆனா அப்போ இருந்த அரசாங்கம் அதுக்கு ஏகப்பட்ட தடைகளை உருவாக்குச்சு. மாநாட்டை வேற இடத்துக்கு மாட்ட சொல்லி பெரிய பிரஷர் கொடுத்தாங்க. ஆனா மக்கள் ரொம்ப உறுதியா இருந்தாங்க. என்ன ஆனாலும் சரி, மாநாடு யாழ்ப்பாணத்துல தான் நடக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய கலாச்சார பெருமிதத்தோட அந்த மாநாட்டை ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு பரபரப்பான சூடான சூழல்ல தான் KS பாலச்சந்திரன் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி அன்னை ரைட் நாடகத்தை நடத்துறார். அந்த டென்ஷனுக்கு நடுவுல சிரிப்பையும் ஒரு ஒற்றுமை உணர்வையும் கொண்டு வந்தார் பாருங்க. அதுதான் அவரோட உண்மையான வெற்றி. இப்ப இந்த டேபிள பாருங்க. ஈழத்து தமிழ் நாடகம் எப்படி காலப்போக்குல மாறுச்சுன்னு இது அழகா காட்டுது. பழங்கால சடங்கு நாடகங்கள், கூத்துன்னு ஒரு பெரிய பாரம்பரியமே இருக்கு. ஆனா இது எல்லாத்துல இருந்தும் அண்ணன் ரைட் டோட்டலா வேற மாதிரி இருந்துச்சு. பெரிய செட் இல்ல, பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளம் இல்ல, ஒரே ஒரு ஆள், அவரோட திறமை. இது ஒரு புது புரட்சினே சொல்லலாம். சரி, ஏன் இந்த ஒரு ஆள் நடத்தின நாடகம் இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? அது வெறும் கலைக்காக மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான சமூக காரணமும் இருந்துச்சு. அந்த 70கள் 80கள் காலகட்டத்துல போர்ச்சூழல், பொருளாதார நெருக்கடின்னு நிறைய பிரச்சனைகள். ஒரு பெரிய நாடக குழுவை கூட்டிக்கிட்டு ஊர் ஊரா போறது ரொம்ப கஷ்டம். அப்போ பாலச்சந்திரன் ஒரு விஷயத்த நிரூபிச்சார். திறமை மட்டும் இருந்தா போதும், ஒரே ஒரு ஆள் எங்க வேணாலும் போய் ஒரு சூப்பரான நிகழ்ச்சியை கொடுக்க முடியும்னு காட்டினார். வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? பல பேரை போலவே பாலச்சந்திரனுக்கும் இலங்கையை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் வந்துச்சு. ஆனா கலைஞர் எங்க போனாலும் கலைஞர் தானே. அவரோட கலைப்பயணம் கனடாவுல தொடர்ந்தது. இலங்கையில இருந்தப்போ அன்னை ரைட் ரேடியோ நாடகம் வாடைக்காற்று படம்னு கலக்கினார். அப்புறம் கனடாக்கு போன பிறகு அங்க இருக்கிற புலம்பெயர் தமிழர்களோட வாழ்க்கைய மையமா வச்சு டிவி ஷோ, குறும்படங்கள்னு புதுசா ஒரு அவதாரம் எடுத்தார். பாருங்க, அவரோட கிரியேட்டிவிட்டிக்கு எல்லையே இல்ல. சரி, இப்ப அவர் நம்ம கூட இல்ல. ஆனா KS பாலச்சந்திரனும் அவரோட அந்த கலர்ஃபுல்லான படைப்புகளும் நமக்கு என்ன விட்டுட்டு போயிருக்கு? அவரோட பங்களிப்பு பலவிதமானது. ஒன்னு, யாழ்ப்பாண தமிழ உலகத்துக்கே கொண்டு போய் சேர்த்தார். ரெண்டாவது, சும்மா சிரிக்க வைக்காம அந்த நகைச்சுவைக்குள்ளேயே சமூக விமர்சனத்தையும் வச்சார். புதுசா தனி நடிப்புங்கிற ஒரு வடிவத்தை பாப்புலராக்கினார். முக்கியமா வெளிநாட்டுல வளர்ற அடுத்த தலைமுறைக்கு நம்ம கலாச்சாரத்தோட ஒரு பாலமா இருந்தார். அவர் ஒன்னு நிரூபிச்சுட்டு போயிருக்கார். ஒரு கலைஞனோட சக்தி வாய்ந்த குரல் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தோட குரலாவே மாற முடியும்னு. இது நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்குது இல்லையா? ஒரு கலையோட சக்தி எவ்வளோ காலத்துக்கு நீடிக்கும் யோசிச்சு பாருங்க.